அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஆயில்யம் நட்சத்திரத்துடைய சிறப்பு பண்புகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த நட்சத்திரத்துக்கே உண்டான சிறப்பு பண்புன்னு சில இருக்குது. அதை சிறப்பை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஆயில் நட்சத்திரத்துடைய சில சிறப்பு இயல்புகள் என்னென்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஆயில்ய நட்சத்திரத்தின் உருவம் அம்மின்னு உங்களுக்கு தெரியும், பாம்பு என்றும் கூறப்படுகிறது. இந்த நட்சத்திர தோட்டம் பாம்பு போல் காணப்படுவதால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சர்ப்ப நட்சத்திரம் அப்படிங்கிற பேரும் உண்டு. ஆயில்யத்தின் அதிதேவதை ஆதிசேஷன் ஆகும். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் உள்ளது. அதன் அதிபதி புதன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நீச்சமடையும் கிரகம் செவ்வாய் ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நீச்சமடையும் கிரகம் செவ்வாய் என்பதால் உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து அவர்களை வீழ்த்த ஏற்ற நட்சத்திரம் ஆயில்யமாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தன்னைக்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு சிறந்த நட்சத்திரம். எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்க தொடர்ந்து 4 மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் ராமேஸ்வரம் சென்று சேது சமுத்திரத்தில் நீராடி ராமேஸ்வரரை வழிபட சத்ரு உபாதைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆமாம் சார், எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, எதிரிகள் எங்கே போனாலும் சுற்றி விரட்டுறானுங்க, கடன் கழுத்து நெரிக்குது, இந்த இக்கட்டு நான் எப்படி தப்பிக்கிறது, எதிரிகள் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியாக 4 மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் ராமேஸ்வரம் சென்று சேது சமுத்திரத்தில் நீராடி ராமேஸ்வரரை தரிசிக்க சத்ரு உபாதைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கொலைப்பாவம் செய்தவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சேது சமுத்திரத்தில் நீராடி இறைவனை மனதார பிரார்த்தித்தால் கொலைப்பாவம் நீங்கும். ஏதாவது தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது கொலைப்பாவம் செய்திருந்தால் அது நீங்குவதற்கு ஆயில்ய நட்சத்திர நாளில் சேது சமுத்திரத்தில் நீராடி இறைவனை மனதார பிரார்த்தித்தால் அந்த பாவம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. இப்போது நவகிரக சாந்தி செய்யணும் யாராவது நினைக்கிறீங்க, அப்போ எப்போ பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஏன்னா எந்த ஒரு செஞ்சாலும் கரெக்டான டயத்தில் செய்யணும். நவகிரக சாந்தி செய்ய விரும்புபவர்கள் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் ராமேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள தேவிப்பட்டினம் ஒரு ஊர் இருக்குது. தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைந்துள்ள நவகிரகங்களை வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படும் சகல தோஷங்களும் விலகும். நவகிரக சாந்தி செய்ய விரும்புபவர்கள் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைந்துள்ள நவகிரகங்களை வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படும் சகல தோஷங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் தேவி பட்டணத்திற்கு சென்று நவகிரக சாந்தி செய்தால் நட்சத்திர தோஷத்திற்கு நிவாரணம் கிடைக்கும். நட்சத்திர தோஷமாக இருக்குன்னு யாராவது விரும்புகிறவங்க பெண்கள் ஆயில்ய நட்சத்திரம் வரும் நாளில் தேவி பட்டணத்திற்கு சென்று நவகிரக சாந்தி செய்தால் நட்சத்திர தோஷத்துக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு திருமணம் ஆகாது என்று நினைப்பவர்கள், அதாவது யார் நீங்களாக ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி தேவி பட்டணத்துக்கு சென்று நவகிரக சாந்தி செய்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆயில்ய நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு யாராவது நினைக்கிட்டு இருந்தீங்கன்னா, திருமணம் ஆகலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக ராமேஸ்வரம் போங்க, தேவி பட்டணத்துக்கு போங்க. தேவி பட்டணத்துக்கு அங்கே கடலில் இருக்கிற நவகிரக சாந்தி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். அதாவது அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் இன்னொரு என்ன சிறப்புன்னு கேட்டால், ஆயில்ய நட்சத்திரமே சர்ப்பங்கிறனால அந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் உள்ள நபர்கள், அதாவது ஆயில்ய நட்சத்திரமே சர்ப்ப உருவம், அதோடைய அதிதேவதை ஆதிசேஷனுங்கிறனால நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருக்கிற நபர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தேவிப்பட்டினம் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய நாகதோஷம் சர்ப்பதோஷமும் குறையும். சந்திரனுடைய வீட்டில் அமைந்த புதனி நட்சத்திரம் ஆயில்யம் என்பதால் ஆயில்யம் நட்சத்திரம் உதிக்கும் நாளில் விஷ்ணு துர்க்கையை வழிபட மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஏன்னா இப்போது சந்திரன் புதன் பகைங்கிறனால அந்த பகை வீட்டுக்குள்ளே புதன நட்சத்திரம் இருக்குது. அப்போ கல்வி சரியாக சிறக்காது. அப்போது ஆயில்ய நட்சத்திரம் அவங்க என்ன பண்ணணும்னா, ஆயில்ய நட்சத்திரம் வரும் நாளில் விஷ்ணு துர்க்கையை வழிபட மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். கல்வியை குறிக்கும் கிரகம் புதனாகும். கல்வியின் தடையை ஏற்படுத்தும் கிரகம் செவ்வாய். அப்போ ரெண்டுமே பகை இல்லையா? அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் செவ்வாய் நீசம் என்பதால்
கல்வியில் தடை ஏற்பட்டு மீண்டும் கல்வியை தொடர முயற்சி செய்பவர்கள் ஆயில்யம் நட்சத்திரம் உதிக்கும் நாளில் மீண்டும் வித்யாரம்பம் செய்ய வேண்டும். ஆக ஏற்கனவே கல்வி தடைப்பட்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் நீசம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கல்வி தடைப்பட்டு இருக்கிற ஆளுங்க மீண்டும் கல்வி தொடர விரும்பினால் ஆயில்ய நட்சத்திரம் உதிக்கும் நாளில் மீண்டும் வித்யாரம்பம் செய்யலாம். ஆக ஆயில்யம் நட்சத்திரத்தில் இத்தனை சிறப்புகள் உள்ளது. அப்போ இது வரைக்கும் இது தெரியாதவங்க ஆயில்ய நட்சத்திரத்துடைய அருமையை தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தில் நான் சொன்ன பிரகாரம் பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறந்தோங்கும். எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல இறையருள் உங்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்கி எல்லோரும் நற்பெயர் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.